இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வாழ்நாள் அது எப்படி இயங்குதுன்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. எஃப்எண்டோ பக்கம் மட்டும் போயிடாத. இன்ட்ராடேக்கு வந்து நிறைய புரிதல் வேணும் நிறையன்ற மாதிரி. அப்படிலாம் இல்லைப்பா. இந்த 10,000த்தில் அப்படியே வந்து அந்த 10,000த்தில் ஒரு 5,000 ரிஸ்க் எடுப்போம். இப்போ இன்ட்ராடேல என்ன பிரச்சனைன்னா ரெண்டும் ஒன்னோட ஒன்று மேட்ச் ஆகும் தான். உங்கள் அப்பா கோல்டு பீஸ் வாங்க சொன்னார், வாங்கி வச்சோம், இது வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 10,000 வந்துச்சு. ஆஃப் ரேட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு ஓடி போயிட்டாங்க. எனி வாட் எவர் கோஸ் டவுன் கம்ஸ் அப்ன்றது வந்து இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஹாய்ப்பா, சொல்லுப்பா. பல நாளாக வந்து இந்த லாங் ஃபார்மேட் வீடியோ பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன் நீங்கள் லாங் ஃபார்மேட்லாம் போட மாட்டிங்களா, ஒன்லி ஷார்ட் ஃபார்மேட் தான் போடுவீங்களா, எங்களுக்கெலாம் எதாவது யூஸ்ஃபுல்லாக சொல்ல மாட்டிங்களா, மற்ற சேனலுக்கு தான் சொல்லுவீங்களா, உங்கள் சேனல் எதுக்கு வச்சுருக்கீங்க அப்படிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு அதுவுமா சரி, ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் ஒரு லாங் ஃபார்மேட் டிஸ்கஷன்ஸ் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் இந்த டிஸ்கஷன். எப்படி ஓகே தானே? ஓகே தான். இவ்வளோ நாள் பண்ணணும் தான் ஆசை, டைம் இல்லாததுனால கொஞ்சம் நம்ம நிறுத்தி வச்சுருந்தோம். அப்போ ஆக்சுவலாக என்னென்னா, இங்கே நிறைய பேருக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இன்ட்ராடேக்குமே பெரிய ஐடியா இல்லை. அதுவும் இந்த பிகினர்ஸாக வரவங்களுக்கெல்லாம் அதை பற்றி ஒரு கம்ப்ளீட் அவேர்னஸும் இல்லை. நிறையா நம்ம சொல்லியிருக்கோம். பட் ஸ்டில் இன்னும் சிம்பிளாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இன்ட்ராடேக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுது வச்சுக்கோங்களேன். ஸோ தட் ஒரு பிகினராக வரவங்க அவங்களுக்கு எது ரைட் எது ஓகே இல்லைன்னு புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது நீ இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டா இல்லை இன்ட்ராடே பெஸ்ட்டான்னு கேட்க வரியா? அப்படிலாம் நான் கேட்க வரல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வாழ்நாளில் ஒரு பெரிய அசட்டை நம்ம வந்து சேர்க்கணுன்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் முக்கியம். அந்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம கொஞ்சம் புரிஞ்சு சின்ன சின்னதாக பணம் சேர்க்கணும்னு முடிவு பண்ணோம்னா அதுக்கு இன்ட்ராடே பெஸ்ட்டு. ரெண்டும் ஒன்றோட ஒன்று மேட்ச் ஆகும் தான். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெருசாக புரிதல் தேவையில்லை, ஓரளவுக்கு ஐடியா இருந்தால் போதும். ஆனால் நிறைய ஐடியாவை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அது வந்து டெக்னிக்கலை பேஸ் பண்ணி போகிறது. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட்டு டெக்னிக்கல் ப்ளஸ் ஃபண்டமெண்டல்லாம் பேஸ் பண்ணி போகிறதுனால கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டு. பட் இன்ட்ராடே வந்து கண்டிப்பாக சின்ன சின்ன அமௌண்ட்டாக சேர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதிலிருந்து வர்ற பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டை மாற்றும் போது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே ஒரு தாட் இருக்குப்பா. இது வந்து ஜென்ரலாகவே நம்மளுமே ஒரு அகாடமி வச்சுட்டு இருக்கிறதுனால இந்த இன்ட்ராடே வந்து இப்போ கூட நேற்று கூட நான் ஒருத்தரை மீட் பண்ணேன். அப்போ அவர் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களை பற்றி சொன்னார், நீங்கள் பேசுகிறத பற்றிலாம் பேசிவிட்டு அவர் என்கிட்ட சொன்னார், நானும் போர்ட்ஃபோலியோலாம் வச்சுருக்கேன் சார், ஆனால் என்னோடய அட்வைசர் வந்து எஃப்எண்டோ பக்கம் மட்டும் போயிடாத அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு நேற்று ரேண்டமாக ஒருத்தரை மீட் பண்ணும்போது சொல்லிகிட்டு இருந்தார். பட் நான் அவர்கிட்ட நிறையா அந்த விஷயம் பேசிக்கல. பிகாஸ் இப்போ நிறைய பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்னாலே ஒரு ரிஸ்க்கு. இப்போ இந்த வார் சுச்சுவேஷன்லேயும் அதே தான் இன்னும் அதிகமாக போயிட்டுருக்கு. இவ்வளோ கிராஷ் ஆகிட்டுருக்கு, இவ்வளோ லாஸ் ஆகிட்டுருக்கு எல்லான்ட்டு. பட் இதில் ஒரு பார்ட் ஆஃப் பீப்புள் ஏர்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காலத்துலேருந்து நீங்கள் ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி இருந்ததுலேருந்தும் சரி, இப்போ நான் பார்க்குற பீப்புளும் சரி, அந்த இன்ட்ராடே மேலே ஒரு கண்ணோட்டம் இருக்குல்ல, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, அது ஏன் இப்படி இருக்குது? அது கரெக்டாக நான் ஏன்னா நம்ம இதை பண்ணுறதுனால இதை கரெக்டுன்னு பேசிடக்கூடாது. உங்கள் தாட்டில் இது ஒரு கரெக்ட் பெர்ஸ்பெக்டிவ் இது கொடுத்துடணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதாவது எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அடிப்படையிலேருந்து புரிஞ்சு வந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ இன்ட்ராடேயில் என்ன பிரச்சனைன்னா, எல்லாருமே பாதியில் தான் வராங்க. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை வேறு பிஸ்னஸில் இருக்காங்க. இதோட அடிப்படை என்னன்றதே தெரியாமல் யாரோ சொன்னாங்கன்ற எண்ணத்தில் தான் வராங்க. வந்ததுக்கப்புறம் அது எப்படி இயங்குதுன்றதே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அப்போ அதனால் வந்து ஃபெயிலியர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதே இன்ட்ராடே வந்து எப்படி பசங்க வந்து எல்கேஜிலேருந்து படித்து ஒரு டாக்டர் ஆகும்போது அதுக்கு உண்டான மெரிட் எல்லாமே விஷயம் இருக்குல்ல, அதுக்கு என்ன மெயின் ரீசன்னா அடிப்படையிலேருந்து வராங்க. அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு அரசாங்கமே ஒரு ஸ்டாக் ஸ்கூல் ஆரம்பித்து அடிப்படையிலேருந்தே அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னாங்க, அவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். இப்போ நிறைய இந்த எம்பிஏல பிஸ்னஸ் எல்லாம் இருக்குது, நிறைய விதமான பிஸ்னஸ் கோர்ஸ் இருந்தாலும், ஆனால் அது படித்து முடித்ததுக்கப்புறம் அது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உண்டான நாலேஜை அவங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுத்துருக்குமான்னு பார்த்தா ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும். மற்ற அதர் விஷயங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதில்ல. அப்போ என்னென்னா அடிப்படையில் அவங்க வந்து புரிதல் இல்லாமல் வராங்க. அதுவும் நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கொரோனா பீரியடில் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்தவங்க தான் ரொம்ப அதிகம். கொரோனா ட்ரேட். ஆமாம். அப்போ என்னென்னா
அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு நிறையா யூடியூப் பார்த்து இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்கம் வேணுன்றதுனால வந்து இன்கம் வேணும்ன்றது ஆசைப்படுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பட் நம்ம செலக்ட் பண்ணுற ஃபீல்டு நமக்கு புரிதல் இருக்கா, அது வந்து சக்ஸஸ் பண்ண முடியுமான்னு தெரியாமல் அவங்களுக்கு பேசிக்கே தெரியாது. அவங்களுக்கு ஈக்விட்டின்னா என்னன்னு தெரியல, ஃப்யூச்சர்னா என்னன்னு தெரியல. இமிடியேட்டாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எதில் ரிஸ்க் அதிகமாக இருக்குமோ கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், அது எப்படி இயங்குதுன்னு தெரியாது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டின்னு இண்டெக்ஸ்குள்ளே போய் ட்ரேட் பண்ணி இப்போ ரிவர்ஸில் வந்து ஃப்யூச்சர்னா என்ன, ஈக்விட்டின்னா என்னன்றாங்க. அப்போ 1 2 3லேருந்து போகிறதுக்கு பதில் அங்கேருந்து திரும்பி வராங்க. அதுதான் ப்ராப்ளம். அதான் பாதி பேர் இன்ட்ராடேக்குள்ளே வரதே வந்து எங்கேயாவது உட்காந்துட்டு இருப்பாங்க. பக்கத்தில் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது ஏதாவது ஒரு ஆப்பில் உட்காந்து டக்குன்னு பற்றி 1000 ரூபாய் வந்துருச்சுன்னொடனே அதை பற்றி எக்ஸைட் ஆகிட்டு நம்மளும் போடலாம். இதில் மேலே போனால் பை, கீழே வந்த செல்லுன்னு சொல்லி பாதி பேர் வந்துட்டு ஒரு பெரிய அடி வாங்கினதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம வந்து பொறுமையாக அதை ஆரம்பிப்போம் அப்படி சொல்லிட்டு வராங்க. பட் நீங்கள் சொன்னது ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. இப்போது இதில் இன்னொரு கொஸ்டின் வந்து எனக்கு தோணுச்சுப்பா. இப்போது நம்ம ஒர்க் ஷாப்க்கே அப்ளை பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து ஃபுல் டைம் ட்ரேடர்னு போட்டிருப்பாங்க. பட் ஆனால் அவங்க ஏதோ ஒரு இடத்துல வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போது நிறைய பேர் வந்து இந்த ஃபுல் டைம் ட்ரேடராக மாறுற ஜேர்னி அப்படின்னா ஒரு பெரிய ப்ராஃபிட் பார்த்ததுக்கப்புறமா இமீடியட்டாக அடிச்சாம்பர் அப்பாயின்ட் ஆர்டர் மாதிரி உடனே வேலையை விட்டுருவாங்க. தே கெட் இன் டு திஸ் ஃபுல் டைம் ட்ரேடர்ன்ற ஒரு ஜோன். அப்புறம் உள்ளே வந்துட்டு ஏன்டா இதுக்குள்ளே வந்தோம் அப்படி சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஃபுல் டைம் ட்ரேடராக ஆகிறது கரெக்டாக? அது வந்து ஒரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிகாஸ் இது ஈஸியாக சொல்லிடலாம், அப்போ நாங்கள்லாம் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகக்கூடாது அந்த மாதிரிலாம் தாட் வரும். பட் நீங்கள் இன்ட்ராடேயில் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? ஆகலாமா வேணாமா? இல்லை, இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் ஆக வேண்டிய அவசியம் இல்லைன்னா, ஃபுல் டைம்ன்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வேறுபடும். இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தால் 3:30 மணி வரைக்கும் ஃபுல் டைம்ன்றாங்க. கமாடிட்டி மார்க்கெட்டில் இருந்தால் நைட்டு 12 வரைக்கும் ஃபுல் டைம்ன்றாங்க. அப்போ 24 ஹவர்ஸ் மார்க்கெட் இருக்குது. இப்போ ஃபுல் டைம்னா எது? அப்போ வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து வச்சுன்னா நம்ம வந்து ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு அந்த டார்கெட் வந்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுறது தான் ஃபுல் டைம். நீங்கள் என்ன தான் காலையில் கடை திறந்தாலும் உங்களுக்கு ரெகுலராக கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அந்த வரும்போது நம்ம வியாபாரம் பண்ணுறோம். ஆனால் ஃபுல் டைம் நீங்கள் இருக்கீங்கன்னா ஓகே. ஆனால் இந்த பிஸ்னஸில் என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் ஒரு ஷாப் வச்சு நீங்கள் 24 ஹவர்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க, இல்லை 12 ஹவர்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சாலும் உங்களுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பு இருக்காது. யாரும் வரலனாலும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு போகிற அளவுக்கு மைண்ட் செட் இருக்கும். பட் இதில் என்னென்னா, இந்த ஃபுல் டைமாக நீங்கள் இருக்கும்போது பட் அவங்களோட கையும் சும்மா இருக்காது, அவங்களோட மனசும் சும்மா இருக்காது. ஓகே, ஒரு 10,000 ரூபாய் வந்திருக்கு, சரி இன்னொரு 10,000க்கு ட்ரை பண்ணுவோமேன்ற மாதிரி. அப்படிலாம் இல்லைப்பா. அந்த 10,000த்தில் அப்படியே வந்து அந்த 10,000த்தில் ஒரு 5,000 ரிஸ்க் எடுப்போம். அப்படியே ரிஸ்க் எடுத்து மைனஸ் 10,000த்தில் விட்டால் தானே இப்போ எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுதான், அந்த சந்தோஷத்தால தான் இங்கே ப்ராப்ளம். இன்னொன்று நம்ம பார்க்கணுன்னா, இன்ட்ராடே ட்ரேடில் பணமே கிடைக்காதுன்னா இந்த ட்ரேடில் இவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் பணம் கிடைக்குது, வந்த பணத்தை அவங்களுக்கு காப்பாற்றிக்கிட்டு. அதான் சொல்கிறேன், இந்த வார் டைமில் விட்டவங்களும் இருக்காங்க, சம்பாரிச்சவங்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க. சரி, பட் சம்பாரிச்சவங்க கம்மியாக தான் இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்க வந்து சம்பாரிச்சிருந்தால் கண்டிப்பாக நாளைக்கு வந்து கண்டிப்பாக மார்க்கெட் இப்படி தான் இருக்குன்னு கேரி ஃபார்வர்ட் பண்ணி லாஸ் பண்ணவங்க தான் அதிகமாக இருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வந்து பார்த்துட்டோம். அதே மாதிரி நம்ம இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா, டைம் ரொம்ப முக்கியமானது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இன்ட்ராடேக்கும் இருக்கிற வித்தியாசம், இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் பை பண்ணி மட்டும்தான் வைக்க முடியும். இப்போ நீ இன்வெஸ்ட் பண்ணியிருக்க, நீ பை பண்ணி தானே வச்சுருக்கேன். உனக்கு டைம் இருக்குது, இன்றைக்கெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ உன்னோட போர்ட்ஃபோலியோவில் கூட மைனஸ் இருக்கும். இப்போ நீ அதுக்காக பேனிக் ஆகலல்ல, கண்டிப்பாக பேனிக் ஆகலை. அப்போ நீ வெயிட் பண்ணுற டைம் இருக்குது. இன்றைக்கெல்லாம் நெக்ஸ்ட் இயர் மார்க்கெட்டுன்றதே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான். எனி பிஸ்னஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்குது. இதுன்னு கிடையாது, நான் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சாலும் அதில் ஒரு ரிஸ்க் கண்டிப்பாக இருக்குது. நாளைக்கு மாஸ்டர் வரலன்னா அந்த ஹோட்டல் ஓடாது. அதை நம்பி நான் போக முடியாது. ஸோ மார்க்கெட்டுக்குள்ளே நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே இறங்கிட்டேன்னா அதில் நடக்க போகிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்ற ரிஸ்க்குள்ளே தான் நம்ம போகிறோம். ஸோ அதனால் அது எனக்கு தெரிஞ்சதுனால ஓகே, இப்போ டவுனில் இருக்குது, கண்டிப்பாக வாட் எவர் கோஸ் டவுன் கம்ஸ் அப்ன்றது வந்து ஒரு தியரியே இருக்குது. ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணுறேன். பட் ஆனால் இங்கே நிறையா பேர் வந்து இந்த பேனிக் செல்லர்ஸ் இருக்காங்க. இதுன்னு கிடையாது, ஒரு ரியல் எஸ்டேட் டவுன் ஆகும்போது கடன் போய் விற்றுடலாம் நினைப்பாங்க. இப்போ ஸ்டாக்ஸ்லாம் இறங்கும்போது ஐயோ என்னடா இது கோல்டு இறங்கும், நான் ஞாபகம் இருக்கு, இன்னும் ஒரு 1.5 வருஷம்னு நினைக்கிறேன், கோல்டுலாம் இறங்கும் போது வந்து என்ன நீங்கள் உங்கள் அப்பா கோல்டு பீஸ் வாங்க சொன்னார், வாங்கி வச்சோம், இது வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 10,000 ரூபாய் வந்துடுச்சு, நம்ம 5,000 ரூபாய் சொல்லும் போது. ஸோ இப்படி இருக்கும்போது பேனிக் செல்லர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாரையும் கலந்தவங்க தானே. அப்படி இருக்கும்போது பேனிக் ஆகணுமா? இப்போ இன்வெஸ்டராக இருந்திருப்பாங்க, ஓகேங்களா, பேனிக் ஆகணுமா? அதாவது இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும்
பேனிக் ஆகணுமான்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஏற்கனவே நடந்து முடிஞ்சதை பார்க்கணும். அப்போது அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது அர்ஷத் மேத்தாவை அரெஸ்ட் பண்ணப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டே இல்லைன்னு சொன்னாங்க. சில ஸ்டாக்கெல்லாம் ₹1 வந்துருச்சு. அந்த ₹1 ஸ்டாக் 10,000 15,000லாம் போயிருக்கு. எக்ஸாக்ட்லி. பில் லேடன் அந்த ட்வின் டவர் இடித்தப்போ அவ்வளோதான், மார்க்கெட் முடிஞ்சிருச்சு, கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ திரும்பி பார்த்தா எடுத்த வேகம் வேற இருக்குது. அப்போ ஒவ்வொரு சரிவும் இப்போ வர சரிவு கூட இன்வெஸ்டருக்கு வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் தான் பண்ண போகுது. ஒவ்வொரு லோவும் வந்து பை பண்ணுற லோ தான். இப்போ நீ ரியல் எஸ்டேட் சொன்னதுனால எனக்கு ஒரு பெரிய விஷயம் ஞாபகம் வருது. இந்த சுனாமி வந்தது. இந்த சுனாமி வந்தப்போ இந்த பீச் ஓரம் இந்த ஈசிஆர் பக்கம்லாம் இருந்தவங்கெல்லாம் அடித்து பிடிச்சி என்ன பண்ணாங்கன்னா, என்ன வேலைக்கு கொடுத்தாலும் கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பேனிக் ஆகி என்ன பண்ணாங்கன்னா, கால்வாசி அரை ஆஃப் ரேட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு ஓடி போயிட்டாங்க. இப்போது அது பார்த்தீங்கன்னா 20-30 மடங்கு அதிகமாகிடுச்சு. அன்றைக்கி யார் அந்த இடத்துல பேனிக் ஆகி அதை கொடுக்காம வச்சுருந்தாலோ, வச்சுக்கிட்டு இருந்தாங்களோ, அவங்க தான் இன்றைக்கி வந்து அதோட நெட் ரிசல்ட்டை வந்து பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் இப்போ மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். இந்த டைம் தான் முக்கியம். ஒரு 10 வருஷமோ 5 வருஷமோ இருக்கும்போது கண்டிப்பாக வந்து மேல் நோக்கி தான் போகும். இன்ட்ராடேவோட ப்ராப்ளம் என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் பை பண்ணி மட்டும்தான் வைக்க முடியும். டைம் இருக்குது, இன்றைக்கெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆனால் இன்ட்ராடேல அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இதில் பை அண்ட் செல் இருக்குது, செல் அண்ட் பை இருக்குது. டைம் வேறு. காலையில் 9:15 ஆரம்பித்து 3:30 மணிக்கு முடிச்சாகணும். 6.25 மணி நேரத்தில் நீங்கள் முடிவு பண்ணி ஆகணும். முடிவு பண்ணலாம் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். அதுதான் ப்ராப்ளம். நீங்கள் ஒரு நாள் கேரி ஃபார்வர்ட் பண்ணாலும் இன்வெஸ்டராக மாறுறீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடர் மார்ஜின் ஃபண்டில் ட்ரேட் பண்ணாலும் சரி, நீங்கள் இன்வெஸ்டராக மாறிடுறீங்க. இன்வெஸ்டர்ன்றவங்க யார் தெரியுமா? முழு பணம் போட்டு அங்கே வர்ற பூகம்பம், சுனாமி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உண்டான நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அவங்க முழு பணம் போட்டிருக்காங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்க சும்மா அதுக்கு உண்டான மார்ஜின் பணம் கட்டிட்டு F&Oல ஒரு கான்ட்ராக்டில் போய் ஜாயின் ஆகிட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு எப்படி பணம் வரும்? அதனால தான் செபி வந்து என்ன சொல்லிக்கிட்டே இருக்குன்னு சொன்னால், இண்டிவிஜுவல்ஸ் வந்து 90% பீப்புள்ஸ் வந்து உங்களுக்கு F&Oல வந்து லாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து அவேர்னஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னா, டெய்லி நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணும்போதே கொடுக்குறாங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ F&Oல வந்து லாஸ் ஆகுதுன்னு சொன்னால் அப்போ கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. ஆப்ஷன்லாம் எப்படின்னு புரிஞ்சு பண்ணணும். எல்லாத்தையும் புரிதலோடு பண்ணிவிட்டு நமக்கு என்ன தேவை, நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, நம்ம எதுக்காக இந்த வியாபாரத்துக்குள்ளே வந்திருக்கோம், அப்போ அதுலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட் போட்டு அவங்க ட்ரை பண்ணி ஒரு 10,000 20,000 ஆக்கி 20,000 30,000 ஆக்கிட்டு போனால் பரவாயில்ல. பட் இப்போ உனக்கு தெரியும், உன் மனசாட்சியை தொட்டு சொல்லி, ஏன்னா நீ நிறைய பேரை சந்திக்கிற, நிறைய பேரோட பேசிக்கிட்டே இருக்க, புரியுதா? நான் பேசின ஆட்கள் எல்லாம் வேற, நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆட்கள் வேற, வயசு வித்தியாசம் இருக்கு இல்லையா? நீ நல்லா மனசாட்சியை தொட்டு சொல்லு. யாராவது இங்கே வந்து ஒரு 50,000 போட்டு எனக்கு டெய்லி 1000 ரூபாய் போதுமன்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க? எனக்கு ஒரே நாள் அந்த 50,000 5 லட்சம் ஆகணும்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? ஆக்சுவலாக ஒருவேளை அது நீயும் கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது இல்லையா? அப்போ அதுதான் இப்போ நாங்கள்லாம் ஹியூமன்ஸ்ப்பா. நான் இது நார்மல்ப்பா, இது எல்லாருக்குமே அப்படி தான். நான் யார் திரும்ப இந்த 50,000 போட்டு 1000 ரூபாய் வேணும்னு நினைக்கிறவங்க கரெக்டாக கிளாஸ்க்கு வந்து அன்றைக்கி முதல் நாள் உட்காடுறாங்கல்ல, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. பாதி பேர் அப்படி தான் கமெண்ட்டில் கூட எனக்கு 1000 ரூபாய் வந்தால் போதும் அப்படின்ட்டு. இந்த 1000 ரூபாய் வந்தால் போதுன்றவங்க தான் முதல்ல பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டுறது. அவங்க மட்டும் பிரச்சனை இல்லைல்ல, அந்த ஒன்ஸ் அந்த 50,000 போட்டு திடீர்னு ஒரு 5,000 10,000 பார்த்துட்டா தே கெட் எக்ஸைட்டட். அண்ட் அவங்களோட க்ரீட் எப்படி ஆகிடுனா, 50,000 போட்டால் 10,000 வருதுன்னா அப்போ 1 லட்சம் போட்டால் 20,000 வரும், 10 லட்சம் போட்டால் இவ்வளோ வரும்னு சொல்லி இந்த கணக்கு இருக்குங்கள எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஒரு நாள் ஒரு பெரிய ட்ரேட் எடுத்துட்டாங்க 10,000 20,000 பண்ணிட்டாங்கன்னா அது இன்ட்டு 20. எப்படின்னா மார்க்கெட் டெய்லி